கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 11/6/2026 வியாழக்கிழமை. சரிங்களா? பிற்பகல் சரியாக 3:20. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நான் காலையில் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால களக்காடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்குக்கு போய் நான் அன்னைக்கு கொடுத்த அந்த ஃபார்ம் மேனேஜர் கையெழுத்து வச்சு அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்க போனேன். அன்பானவர்களே, மேனேஜர் லீவ் போட்டிருக்காங்களாம், திங்கக்கிழமை தான் வருவாங்களாம். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கையெழுத்து வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அப்டேட் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் போய் அடிக்கடி பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதனால் போயிட்டு அப்படியே மஞ்சள் விலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணேன், சாப்பிட்டேன். அன்பானவர்களே, நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மதியானம் சரியாக 1 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிது. 1 மணிக்கு கொஞ்சம் நல்ல மழை பெய்யுது. ஆனால் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் மழை வெறிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்சு. ஆனால் இப்போ வெயிலெலாம் வரல, மழை பெய்துக்கிட்டே இருக்குது. அன்பானவர்களே, தூத்தல் தான், பெரிய மழை இல்லை, சாரல் மழை தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 1 மணிக்கு நல்ல பெரிய மழை மாதிரி வந்தது. வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த மழை வெறிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ மழை, சாரல் மழை பெய்துக்கிட்டே இருக்குது. வெயிலுக்கு வாய்ப்பு இல்லை. நீ அப்படியே சாரல் மழை பெய்துக்கிட்டே இருக்குது. அந்த கடுமையான உஷ்ணம், அந்த வெக்கையெல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை பெய்யுது. சரிங்களா? ஆற்றுலெல்லாம் அந்த கால்வாயிலெல்லாம் தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சூழ்நிலை நல்லா அப்படியே, கால சூழ்நிலை அப்படியே இதமாக இருக்குது. அன்பானவர்களே, மழை அப்படியே தூறல், சாரல். சரிங்களா? சாரல் மழை பெய்யுது. இந்த மழையோடு இதில் பின்னாடி பயங்கரமாக புல்லுலாம் முளைச்சிருந்தது, ரொம்ப பயங்கரமாக முளைச்சிருந்தது. ஒரு தக்காளி அது காய்ச்சி முடிஞ்சிட்டு, அதனால் அதை பிடுங்கினேன். சரிங்களா? இந்த மழையோட மழை தூத்திட்டு இருக்கும்போதே அதெல்லாம் பிடுங்கி இந்த இதில் குவிச்சு போட்டிருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் அதை தீய கொளுத்தணும். அப்படியே பயங்கரமாக படர்ந்து போகுது இந்த புல். அதையும் வந்து தக்காளியையும் பிடுங்கிட்டேன். அன்பானவர்களே, சரிங்களா? நேரம் போகணும்ல. அதோடு கூட இந்த பக்கம் இருந்த எல்லா இடத்தையுமே உழுது வாழை போட்டுட்டாங்க. சரிங்களா? இந்த சைடு, இந்த பக்கம் இருந்த அந்த இடத்த எல்லாமே உழுது வாழை போட்டிருக்காங்க வாழை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வாழை போட்டு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே எங்கள் இடத்துக்குள்ளே பைப்பெலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கம் போட்டிருக்காங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நல்ல இதமான சூழ்நிலை. கால்வாயில் நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு. ஆனால் நான் இப்போ கால்வாய்க்கு போகலை. நான் தண்ணி மாற்றி குளித்தா அப்படியே சளி பிடிச்சி பயங்கரமாக கஷ்டமாகுது. அதனால் இனி கால்வாயில் போய் குளிக்கலாம் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா?